Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு புதுவிதமான கீரை வடை பார்க்கலாம். இந்த கீரை வடை செய்யிறதுக்கு நம்ம 1 டம்ளர் உளுத்தம் பருப்பு எடுத்தோம்னா 1/4 டம்ளர் கடலை பருப்பு எடுத்துக்கணும். ரெண்டுமே சேர்த்து தான் நம்ம அரைச்சி வடை செய்ய போறோம். ஊற வைக்கிறப்ப தனித்தனியா ஊற வச்சுக்கலாம். ஏனா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா ஊறுற பக்குவம் இருக்கும், பதம் இருக்கும். அதனால ஊறுறத தனித்தனியா ஊற வச்சுக்கோங்க. அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி மிக்ஸியில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கலவைக்கு தேவையான உப்பை நம்ம அரைக்கிறப்பவே சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம அரைச்சதுக்கப்புறமா உப்பு சேர்த்தோன்னா அந்த உப்புலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். இப்போவே நம்ம சேர்த்துட்டோன்னா அது அரைக்கிறதுக்கும் அந்த தண்ணி யூஸ்ஃபுல்லான மாதிரி இருக்கும். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, கொஞ்சம் குறைன்னே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் தண்ணி ஊற்றாமல் அரைங்க. இந்த பதத்தில் இருக்கணும். தண்ணி மட்டும் ஊற்றாதீங்க, அது ஊறின தண்ணியிலையே அரைஞ்சா போதும். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரோட்டில் இல்லை கடை. இப்போ நம்ம செய்ய போகிறோம் கீரை வடை. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சிக்கோங்க. இஞ்சி பொடியாக அரிஞ்சிக்கோங்க, ஒரு துண்டு இஞ்சி. உங்களுக்கு எந்த கீரை கிடச்சிருக்கோ அந்த கீரை எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் அரைக்கீரையை நல்லா கழுவி பொடியாக அரிஞ்சிருக்கிறேன். அரைக்கீரை, சிறுகீரை, முருங்கைக்கீரை கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாலக்கீரை, எந்த கீரை கிடச்சிருக்கோ அந்த கீரையை நல்லா பொடியாக நறுக்கி நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கீரையிலையும் அந்த உப்பு போட்டிருக்கோம்ல அதில் இருக்கிற தண்ணி மட்டும்தான். நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், நல்லா 1 ஸ்பூன் ஃபுல்லாக ஜீரகம் சேர்த்து, ஜீரகம் எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு அடுப்பில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு இதை நம்ம தட்ட போகிறோம். மற்ற வடை மாதிரி தடியாக இல்லாமல் ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் மீடியமாக இதை தட்டி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு போட போகிறோம். எண்ணெய் சூடான பிறகு வடை தட்டி போடலாம். சூடாகிறதுக்கு முன்னாடி போட்டாலும் எண்ணெய் ரொம்ப குடிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்து கலந்துட்டிங்கனாலும் எண்ணெய் நிறைய குடிச்சிடும். அதனால் தண்ணி ஊற்றாமல் அரைங்க. அந்த கீரையிலேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும், உப்பு போட்டிருக்கோம் அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். ஒரு பால் எடுத்து நல்லா தட்டிக்கோங்க, மெலிசாக தட்டி. இல்லை கவர் மாதிரி, பாலித்தீன் கவர் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட தடவிக்கலாம். இல்லை கையில் எண்ணெயோ தண்ணியோ தடவி நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசாக தட்டினா எடுக்க முடியாது. ஓரளவுக்கு உங்களால் கையிலேருந்து எடுத்து போடுற அளவுக்கு மெலிசாக தட்டி மெதுவாக போட்டு விட்ருங்க. ஏன்னா ரொம்ப மெலிசாக இருக்கிறப்ப நம்மளால் கையிலேருந்து எண்ணெயில் போட முடியாது, உடையிற மாதிரி ஆகிடும். அதனால் எவ்வளோ தூரம் உங்களால் மெலிசாக போட முடியுமோ அவ்வளோ தூரம். இல்லைன்னா ஒரு கவர் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அப்படியே திருப்பி விடுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக வரட்டும். ஒரு சைடு கிறிஸ்பியாக வந்த பிறகு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். கீரையில் நிறைய சத்து இருக்குது. சில பேர் குழம்பு செஞ்சால் சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கே தெரியாமல் வடையில் சேர்த்து கொடுக்குறப்போ அவங்க சாப்பிட்ருவாங்க. குழம்பு, கூட்டு, பொரியல் எதுவாக இருந்தாலும் அது தெளிவாக தெரிஞ்சிடும் க்ரீன் கலரில் இருக்குன்ட்டு. இந்த மாதிரி வடையில் சேர்த்து கொடுக்கும்போது அது நம்ம கீரைன்னே அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. வடையை தான் பார்த்து சாப்பிடுவாங்களே தவிர கீரை போட்டிருக்குன்ட்டு அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டில் தெரியாது.
இந்த வடை வந்து வெங்கடேஷ் பட் சார் வந்து அவரோட சேனலில் அவங்க அப்பா சொல்லி கொடுத்ததா போட்டிருந்தாரு. அதை நம்ம பார்த்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அடுத்த வீடியோவில் அதை செய்கிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். நீங்களும் இந்த வடையை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.